அந்த ரசிகர்கள் என்றைக்கோ அவர்கள் பக்குவப்பட்டு ஒரு அரசியல் சித்தாந்தத்துல அவர்கள் ஊறி போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 2 வருடமாக ஆகிவிட்டது. அவர் எப்படி அவர்களுடைய தலைவருக்கே இன்னும் அவர்கள் என்ன கொள்கையில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு சிந்தனை இல்லையோ, அப்போ அந்த ரசிகர்களுக்கு எப்படி அந்த அரசியல் மயமாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நாம் தமிழரை எவ்வளவுதான் நம்மளுக்கு அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொண்டர்களுடைய இந்த ஒரு செயல் இருக்குதுல்ல, மீட்டிங் முடிஞ்சோன்னா பத்திரமாக அவர்கள் சேர் அத்தனையும் அவ்வளவு அழகாக அடுக்கி கொண்டு சென்றது, அவ்வளவு கட்டுப்பாடுள்ள ஒரு இயக்கமாக திமுக அதிமுக பொதுக்கூட்ட மேடைகள் முடிந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியல்ல முன்னோக்கி செல்கிறது அப்படிங்கிறத வெகுவாக நம்ம பார்க்க முடியுது. அது போல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி 1 லட்சம் பேருக்கு தான் அனுமதி வாங்கின இடத்துல 1 லட்சம் 2 லட்சம் ஆகி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல நாம் தமிழரனுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்ததாகவும் இந்த தேர்தல் அறிமுக கூட்டத்துக்கு வந்ததாகவும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ எது எப்படியோ நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு அங்கீகரிக்க கட்சியாக மாறி இருக்கிறதோ, இன்றைக்கு அவர்கள் அரசியலினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியை எடுத்து செல்கிறார் திரு சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக நமக்கு புரிகிறது. ஸோ இன்றைய கால சூழ்நிலையில 2026 தேர்தல் மிக நெருக்கமாக நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தாவேகா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், அவர்களுடைய இளைஞர்களுடைய வாக்கு வங்கிகளை பிரிக்கும் அப்படின்னு சொல்ற போது அதை நாம் வெகுவாக ரசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு காணக்கூடிய அந்த சித்தாந்தமான அந்த வாக்கு வங்கி அவர்களிடம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. ஏனால் இது கொள்கையின்பால் பிடிப்புள்ள ஒரு இயக்கமாக தன்னை பரிணாமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாவேகா இன்றைக்கும் அது ரசிகர் மென்டாலிட்டியில தான் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய கட்சி தலைவரே விரும்புகிறார் என்பதுதான் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் நமக்கு காமிக்கிறது.